Hello viewers, welcome back to SM Pets channel. So இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஃபேஸ் காட்டுறேன். இனிமேல் வந்து ஃபேஸ் காட்டி போட ட்ரை பண்றேன். என்ன பண்ண போறோம்னா இந்த பாண்ட் தான் இன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ண போறோம். இது செட் பண்ணி 1.5 months ஆச்சு. ஸோ இதுக்குள்ள கப்பீஸ் இருக்கு, ஒரு 11 ஸ்னேல்ஸ் இருக்கு, கப்பீஸோட ஃப்ரைஸ் இருக்கு, லில்லி பிளான்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ண போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பாண்ட் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு க்ளீனிங் ப்ளஸ் செட்டப் ரெண்டுமே பார்க்க போறோம். இதுக்கு என்னோட டீம் வந்து இன்னைக்கு மிதுன் தான். மிதுன் சே ஹாய். ஹாய். ஸோ அவர் நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டாரு. ஸோ அங்கே 3 டப்பு பார்ப்பீங்க. அது எதுக்குன்னா ஸ்னெயில்ஸ் தனியாக பிடிச்சி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அடல்ட் கப்பி தனியாக போடுறதுக்கு, ஃப்ரைஸ் கப்பி தனியாக போடுறதுக்கு. பட் அது சும்மா காட்டுறதுக்கு மட்டும்தான். மறுபடியும் நம்ம இதே பானில் தான் விட போகிறோம். ஸோ கப்பி ஃப்ரைஸ் பொறுத்த மட்டும் நம்ம தனி கேரிங் தேவையில்லை, நம்ம பீட்டா மாதிரி. ஸோ இதுலேயே பேரண்ட்ஸ் கூடவே விட்டாவே அவங்க நல்லா வளர்ந்து வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளீனிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பானில் தண்ணி மாற்றுறதுனா ஃபுல் தண்ணி மாற்றக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பானில் இருக்கிற பாதி தண்ணி தான் நம்ம மாற்ற போகிறோம். மீதி பாதி தண்ணி நம்ம திருப்பி இதிலேயே விட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து குட் பாக்டீரியாஸ் வந்து திரும்ப அந்த பாண்டுக்குள்ளே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எடுக்கணும் வெளியே. ஸோ நான் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டு இந்த பானில் இருக்கிற பாதி தண்ணி நம்ம திரும்ப பாண்டுக்குள்ளேயே ஊற்றணும். ஸோ அதனால் வந்து ஃபிஷ் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு தண்ணி வந்து பிடிச்சிக்கிறேன் டப்பில். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ்ஷை தண்ணி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஃபிஷ்ஷை பிடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் என்னென்னா தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கும்போதே ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு மீன்ஸ் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணி காலி பண்ணிட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி மட்டும் எடுக்கிறேன். தண்ணி பிடிக்கவே மீன் நிறையா வருதுங்க. ஸோ நீங்கள் டப்பு யூஸ் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு சோப்பு இதெல்லாம் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பிடிக்கவே ஃப்ரைஸ் வந்துருச்சு. ஒரு ஃப்ரை உள்ளே இருக்குது. சரி பரவாயில்ல, அதிலே விட்டுலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 11 ஸ்னெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த ஸ்னெயில்ஸையும் பிடிச்சி நம்ம ஒவ்வொன்றா போட போகிறோம். ஸோ இப்போ மித்துன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சி அடல்ட் மட்டும் பிடிச்சி இது க்ரீனில் போடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்னெயில்ஸ் பிடிச்சிக்கலாம். பிடிச்ச ஒவ்வொன்றா இங்கே போடு. இதில் ஒரு ஃப்ரைஸ் வந்துருக்கு. ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. பெருசு பிடிச்சி இதில் விடு. இதுலையா? ஒன்று பெருசு பிடிச்சிட்டேன். நீ க்ரீன் நெட்டை யூஸ் பண்ணலாம், அதான் ஈஸியாக இருக்கும். க்ரீன் நெட்டில் யூஸ் பண்ண. மெதுவா அதை பிடிச்சிட்டு இப்படி திருப்பி இப்படி விட்டுரு. என்ன கலர் அது? இல்லோ. ஓகே, நீயே சொல்லு என்ன கலர்னு. இப்போ எல்லாம் வச்சு போடுறான். டம்போயர் புடி. போயிடுச்சு. நம்பர் இது இல்லை, அது டம்போயர். ஓகே, போடு. அதே டம்பர் போன் வச்சு அந்த பிளாக் உள்ள விட்டுரு. புடி குட்டியா வந்து பரவாயில்ல பிடிச்சி போடு. டிராகன் ஒரு பெருசு பிடிச்சிட்டேன். அவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் 2 பிடிச்சிட்டேன். கீழே விழுந்துட போறாங்க. உள்ள வச்சு கொஞ்சம் உள்ள கொண்டு போயிரு. புடி. எனக்கு 2 தான் வருது. ஆக்சுவலாக கைஸ் நம்மகிட்ட 2 ஆப்பிள் ஸ்னெயில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8 ஸ்னெயில் நம்ம வாங்கியிருந்தோம், 4 பேர். இப்போ இதில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஸ்னெயில்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது காட்டுறோம். அதுக்கு தனி பக்கெட் வச்சுருக்கேன் காட்டுறதுக்கு ஈஸியாக. தண்ணிக்குள்ள விட்டு. ஓகே, இப்போ வந்து லில்லி பேண்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ள போகவே மாட்டோம். இதுக்குள்ள குட்டீஸ் இருக்கு நிறையா, தெரியுதா? தண்ணிக்குள்ள விட்டுரு. சரி, இந்த தண்ணிக்குள்ள வெயி, வலைய தண்ணிக்குள்ள போயிடுவான் அவனை. போனானா இல்லையா? போகவே மாட்டான். போயிட்டான் 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 போயிட்டான். இல்ல குட்டீஸ் இருக்காங்களா?
ஆமா பிடிக்கா வேணாம் அதை பிடிக்க வேணாம் விட்டுரு. அதை அப்படியே மறுபடியும் எடுத்து உள்ள வைக்கிறது தானே. பிடிச்சி விடு. இப்போ ஃப்ரீயா இருக்கும்ல. இப்போதான் ஃப்ரீயா இருக்கு. பெருசு ஜம்ப் ஆயிட்டான். ஆமா வாயிலும் ஜம்ப் பண்ணிட்டானா? புடிச்சோனே ஜம்ப் ஆயிட்டான். வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். நீ துரத்திட்டு வா, நான் ஆப்போசிட்ல பிடிச்சிருக்கேன். இப்போ நான் ஸ்னேல் பிடிக்க போறேன். இப்போ ஆப்பிள் ஸ்னேல் ஃபர்ஸ்ட் பிடிக்கலாம். இங்க பாருங்க ஆப்பிள் ஸ்னேல் பழசு. ஆமா இவங்க வந்து எல்லோ கலர் ஆப்பிள் ஸ்னேல் விட்டுறாதே. இன்னும் 2 ஆப்பிள் இருக்குமா, அதை பிடிச்சிரு. இதா ஆப்பிள் ஸ்னேல் இதோ அங்க இருக்கான் பாரு. குண்டு தக்காளி கீழே. இவன் வந்தாங்க இருக்குல்லே பெரிய ஸ்னேல் எங்ககிட்ட. இவனை குண்டு தக்காளின்னு பேர் வச்சிருக்கோம். போட்டுரு. இங்க ஒரு ஆப்பிள் இருக்கும். இப்போ நம்ம மிச்சம் 3 ஆப்பிள் ஸ்னேல் பிடிச்சாச்சு. இனி வந்து ராபிட் ஸ்னேல் தூக்கு. இங்க பாருங்க ராபிட் ஸ்னேல். ராபிட் ஸ்னேல் பெருசா இவன் வெளியே வரதே ரொம்ப ரேர். ஷெல் கூட தான் இருக்கான். உள்ள போட்டுரு. ராபிட் ஸ்னேல்ல வந்து 2 இருக்கு. இன்னொரு ராபிட் ஸ்னேல் பிடிச்சிரு. இவன் கொஞ்சம் சின்னதா இருக்காங்க, கொஞ்சம் பெருசா இருந்தானே. இப்போ இவங்க சின்னதா இருக்கான். ரெட் டாட்டட் அங்க இருக்கு பாரு. ரெட் டாட்டட் இங்க இருக்கு பாரு. 2 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிடிக்கிறேன். இங்க பாருங்க ரெட் டாட்டட் ஸ்னேல். அண்ணா கலர் வேற மாதிரி மாறிடுச்சு. இங்க ஒரு மெதுவா போடு. இவன் ஒட்டிக்கிட்டான். மெதுவா மெதுவா போடு. மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிட்டான். ஓகே இப்போ நம்ம வந்து 3 டைப்ஸ் பிடிச்சிட்டோம். ராபிட், டாட்டட், ஆப்பிள். அப்ப இங்க ஒருத்தர் இருக்கான். இப்போ வந்து அசாசியன் ஸ்னேல். இதுங்க பாருங்க இவங்க குட்டியா இருக்காங்க. அசாசியன் ஸ்னேல். ஓகே கைஸ் இப்போ வந்து ஜீப்ரா ஸ்னேலை தான் காணோம். 2 ஜீப்ரா ஸ்னேலை விட்டுருந்தோம். இந்த சங்கு எடுத்து இது பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு. இதா இரு இரு இரு. இங்க இரு. இங்க இருக்காங்க பாருங்க கைஸ். இதுக்குள்ள இருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஒருத்தர் இருக்கான். அது அப்படியே உள்ள வச்சிரு சங்கோட. ஓகே கைஸ் அவனை உள்ள அப்படியே வச்சாச்சு. இன்னும் ஒரு ஜீப்ரா ஸ்னேல் மட்டும் பிடிச்சோன்னா 11 ஸ்னேல்ஸ் நம்ம பிடிச்சாச்சு. ஆனால் எங்கேனே தெரில. இது பாருங்க கைஸ், இந்த கல்லெல்லாம் வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஸ்னேல்ஸ் தான். பாசம் பிடிக்கவே விட மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. குட்டிஸ் பாதுகுட்டி இல்ல, இவங்கெல்லாம் தான் நம்ம ஸ்னேல்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஜீப்ரா ஸ்னேலை காணோம். பட் நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்குள்ள கிடச்ச எடுத்தீங்க ஒன்றும். இவன் தான் ஜீப்ரா ஸ்னேல் லைன். பாருங்க கைஸ், சேஃபாக கல் க்ளீன் பண்ணுறான். நம்ம கவரை போட்டு கவரில் எடுத்து க்ளீன் பண்ணுறான். மித்தன் என்ன பண்ணுறீங்க? கட்டி க்ளீன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த அக்வாரியம் வாட்டர் அவுட் பண்ணுற பம்ப் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் ஹாபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸுக்கும் ஒரு நல்ல விஷயம். என்னென்னா டிவி, மொபைல் இதெல்லாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி வேலையில் ஏதாவது என்கேஜ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கைஸ், உங்கள் பாண்டு வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஆனால் பண்ணலான்னா இந்த மாதிரி தட்டாம்பூச்சியெல்லாம் வந்து உங்கள் பாண்டு இருக்கும். இது என்ன பண்ணுவோன்னா குட்டி ஃப்ரைஸெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ பாண்டை வந்து ஒரு 2 months ஒன்ஸாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், ஸோ இப்போது தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு லில்லி பிளான்ட் தான் செட் பண்ணோம். ஏன்னா இதுதான் சென்டரில் வைக்கிறது. வச்சுட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக லில்லி பிளான்ட் என்ன பண்ணுவோன்னா தண்ணி ஊற்றுனோடனே கொஞ்சம் மேலே வரும். அதனால் லில்லி பிளான்ட்டுக்குள்ளே ஒரு கல் வெயிட்டுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா பெட்டர். ரொம்ப நீங்கள் சுற்றியும் கல் போட்டுறப்பனாலும் லில்லி பிளான்ட்டோட இலை வராது. ஸோ அது கொஞ்சம் மேலே வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக வெயிட் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீதி இருக்கிற கல் எல்லாம் வந்து நம்ம சைடில் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பானில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஆர்வா வாட்டரு, லில்லி பிளான்ட் உள்ளே வச்சாச்சு, ஸ்டோன்ஸ் போட்டாச்சு, ஹைடிங் ஸ்பாட்டுக்கு ஒரு பைப்பு. நம்ம செட்டப் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஃபிஷ்ஷை பிடிச்சி உள்ளே விட்றது தான் பாக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் பானுக்குள்ளேயே போட்டுடலாம்.
ஸோ நீங்கள் அவுட் சைட் பாண்ட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ஃபாக்ஸ்டைல் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும், டக் வீடெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், ரொம்ப சில்னஸ் எல்லாம் இல்லாமல். ஃபஸ்ட்டு அடல்ட்டெல்லாம் பிடிச்சிடலாம். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கவுண்ட் பண்ணிக்கலாம், 3 32. ஆக்சுவலாக 32 அடல்ட்ஸ் இருக்காங்க. இதில் மேல் ஃபீமேல் எவ்வளோன்னு தெரில, பட் ஓவராலாக 32 அடல்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரைஸ் வந்து இன்னும் நிறையவே இருப்பாங்க, பட் அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடல்ட்டெல்லாம் விட்டாச்சு. நீங்கள் வந்து ஃப்ரைஸ் பிடிச்சி விடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பழைய வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம் குட் பாக்டீரியாக்காக. அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் டேரெக்டாக ஊற்றுனீங்கன்னா பாண்டு கலங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அதில் ஒரு நெட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா பழைய தண்ணிங்கிறனால அழுக்கு இருக்கும். ஸோ நெட்டு வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க பழைய வாட்டர். பழைய வாட்டரை ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதில் தான் குட் பாக்டீரியா இருக்கும். அண்ட் தென் பிளாஸ்டிக் கவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பாண்டு கலங்கிடும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாண்டு கிளீனிங் தான் இது. எனக்கு என்ன மேக்ஸிமம் 1 hour எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், அதுவே கம்மி தான். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்னெயில்ஸ் ஆட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்னெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், ஆப்பிள் ஸ்னெயில் வந்து மேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஆப்பிள் ஸ்னெயில் மேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம எடுத்து உள்ளே விட்ருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரேபிட் ஸ்னெயில் எங்களை போட்டுடலாம். ஸோ நான் வந்து ரெட் டாட்டட் ஒன்று வந்து, தென் ஜீப்ரா ஸ்னெயில் ஒன்று வந்து உள்ள ஷ்ரிம்ப் டேங்குக்கு ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய நார்மல் ஆப்பிள் ஸ்னெயிலை வந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஷ்ரிம்ப் டேங்க்கில் இப்போ ஸ்னெயில் இல்லை. சரி, இவங்க வெயிட் பண்ணி முடிக்கிட்டோம். இவங்களாம் நல்லா ஒட்டிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, இவங்க கொஞ்சம் நேரம் இதில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் எடுத்து பாண்டில் விட்டுடலாம். கைஸ், பாண்டை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரில. முதலையும் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன கீழே இந்த டஸ்ட்டெலாம் நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ இது வந்து வெரி சிம்பிள் பாண்ட் செட்டப். க்ளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஃபிஷ் வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துங்க. ஃபிஷ் வீட்டில் வளர்த்துறதுனால உங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு இல்லைன்னா ஈவினிங் அது முன்னாடி உட்காந்து அது பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ், ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அது பண்ண நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் திங் தான் இது, ஹாபி தான் இது. அண்ட் இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நிறைய வெரைட்டிஸ். இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ஸ் டேங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. க்ளீனிங் பண்ணவே வேண்டியதில்லை, வருஷக்கணக்கில் க்ளீன் பண்ணாமல் இருக்கிற டேங்க்ஸாகவே வந்துருச்சு. ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்கள் க்ளீனிங் நினச்சி பயப்பட வேண்டியதில்லை எப்போவுமே. ஸோ இதுதான் கைஸ் பாண்ட் க்ளீனிங் அண்ட் செட்டப் டன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் ஹாபி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.